स्वर्गीय सुश्री सविता कंसवाल के पिताश्री பல மலைகள் ஏறி முதல் இந்திய பெண்ணா சாதனை படைச்ச சாதனை பெண் உயிரிழந்த நிலையில அவங்களுக்கு சாகச விருது வழங்கும் பொழுது விருது வழங்கும் அரங்கமே கண்ணீர் கடல்ல மூழ்கி இருக்கு. முதல் இந்திய பெண்ணா மவுண்ட் எவரெஸ்ட் மவுண்ட் மக்காலும் மலைகளை 16 நாட்கள்ல ஏறி சாதனை படைச்ச சவிதா கன்ஸ்வாலுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. சவிதா கன்ஸ்வால் சார்பில் கண்ணீர் மல்க விருதை வாங்கிக்கிட்டாரு அவங்களுடைய தந்தை. உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் இருக்கக்கூடிய லோந்த்ரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சவிதா கன்ஸ்வால். இவங்க கடந்த 2016ஆம் ஆண்டு தன்னுடைய படிப்பு முடிச்சிருக்காங்க. படிக்கும் போது கூட வேறொரு பக்கம் வேலை செஞ்சுதான் அந்த காசை வச்சுதான் இவங்க படிச்சிருந்திருக்காங்க. தன்னுடைய கல்லூரி கட்டணத்தை இவங்க செலுத்தி இருந்திருக்காங்களாம். ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க எப்படியாச்சும் சாதிக்கணும்னு துடிச்சு பல சாதனைகளை, அதுவும் பெண்கள் செய்யாத நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. இவங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே இவங்களுக்கு 10 நாட்கள் சாகச கேம்ப் ஒன்று போட்டிருந்திருக்காங்களாம். அதுல இருந்தே இவங்களுக்கு மலை ஏறி சாகசம் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. இதை தொடர்ந்துதான் இவங்க இந்த மாதிரி மலைகள் ஏற சாதனையை தன்னுடைய படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. அதன்படி பல மலைகளை ஏறி சாதிச்சு காட்டியிருக்காங்க. இவங்களுடைய உச்சகட்ட சாதனை மவுண்ட் எவரெஸ்ட் மற்றும் மவுண்ட் மக்காலு மலைகளை 16 நாட்கள்ல ஏறி உச்சியை தொட்டதுதான். இப்படிப்பட்ட சூழல தான் கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி 2022 வருஷம் உத்தரகாசி மலையில இவங்க கயிறு கட்டும் பணியில ஈடுபட்டு இருக்கும் போதுதான் பனிச்சரிவுல சிக்கி உயிரிழந்துட்டாங்க. இது குடும்பத்தார் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அதுல இருந்து இவங்க மீளா துயரத்துல ஆழ்ந்திருந்தாங்க. இந்த நிலையில தான் இவ்வளோ சாதனைகள் படைச்ச இந்த சாகச பெண்மணிக்கு மத்திய அரசு டென்சிங் நார்கே தேசிய சாகச விருது அளிச்சிருக்கு. சவிதா கன்ஸ்வால் இப்போ உயிரோடு இல்லாத நிலையில சவிதாவுடைய தந்தையான ராதேஷியாம் கன்ஸ்வால் அவர்கள் சவிதா சார்பில் இந்த விருதை வாங்க வந்திருக்காங்க. மேடையில குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்த விருதை வழங்கும் பொழுது கண்ணீர் மல்காத வாங்கியிருந்திருக்காரு. இதை பார்த்த சவிதா கன்ஸ்வாலுடைய குடும்பத்தாரும் கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க. அப்போ அரங்கத்தில் இருந்த மத்தவங்களும் இதை பார்த்து கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி விருது வழங்கும் அரங்கமே கண்ணீர் கடலா மாறி இருக்கு. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா கண்ணிலே நீராட கஞ்சனலோ போராட பூத்ததே